டேய் என்ன உன் ஃப்ரெண்டு வீட்ல ஏதோ விசேஷமா போகலையா? அவதான் நம்மள கூப்பிடலையே, அப்புறம் எப்படி போகலையான்னு கேக்குறீங்க? கூப்பிடலையா? என்ன நகமும் தசையுமா ஒட்டிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க, கூப்பிடலங்கிற? கூப்பிடலாம் பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டாச்சா? போ, நம்ம தான் 4 வேலையை இழுத்து போட்டு பாத்துட்டு வரணும். போ. அடே, அவ வீட்டு வேலையை இழுத்து போட்டு பாக்குறதுக்கு நான் அவ வேலைக்காரியா? அவ முக்கியம்னு என்ன நினைச்சிருந்தானா முத ஆளா எனக்கு தாங்க வந்து கூப்பிட்டுருப்பா. கூப்பிடாத வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடறதுக்கு நான் வெக்கம் கட்டவ கிடையாது. ஒரு விசேஷ தேதி வந்தாக்க 4 பேர்த்த மறக்கிறதும், மறந்துட்டு விசேஷ அன்னைக்கு வந்து மறந்துட்டேமா வாங்கமான்னு கூப்பிடறதெல்லாம் ஒரு வழக்கம் முடியும். போயிட்டு வா. போய் அந்த சலுப்பான ஆட்கள்லாம் நான் ஆள் கிடையாதுங்க. அவ கூப்பிடல, நான் அவ வீட்டுக்கு போகல. அவளை ஃப்ரெண்டா மதிச்ச காரணத்துக்கு போன போட்டு சோத்த வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சோத்த வீட்டுக்கு தானே கொடுத்துட சொன்னோம். கூப்பிடாத வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டா தானே தப்பு. அவ்வளவு ஃப்ரெண்டா மதிச்சதானே சோத்த வீட்டுல வச்சு சாப்பிடுறோம். இங்க புரிய போகுது.